நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ வீக்கெண்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 பங்குகளையாவது நீங்கள் தனியாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு பங்கோட போக்கு அப்படிதான் எந்த மாதிரியான ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒன்றும் பெரிய அளவுல எல்லாம் இல்லை. இன்னைக்கு ஒரு பங்குகள் சாட்டர்டே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பண்ணுங்க, இல்லை நாளைக்கு ஒரு பங்கு பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஸ்டாக்ஸை எடுத்து அதை ஃபண்டமெண்டல்ல இருந்து அதோட லாஸ்ட் 3 மந்த்ஸ் குவார்டர் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, இயர் ஆன் இயருக்கு லாஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு எப்படி இருந்ததுன்னு மட்டும் செக் பண்ணுங்க. அதோட ஃபண்டமெண்டல்ஸை வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஸ்டாக்கோட எப்படி வாலட்டைல் இருக்குது, அதோட போக்கு எப்படி இருக்குன்றது தெரியும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 75 ரூபாய்க்கும் கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பங்குகளில் மேக்ஸிமம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எஃப்ஐஸோட செல்லிங் வந்து ஒரு ஹியூஜ் லெவலில் இருக்குது. நியரஸ்ட்டு 75,000 கோடி நெருக்கி அவங்க செல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவங்க திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்களா, இல்லை சைனா மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி அப்படியே வெளியே போயிடுவாங்களாங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படியுமே டிசம்பரில் அவங்க வந்து டிசம்பர் ஜனவரியில் இந்த செல்லிங் நடக்கிறது இயல்பு தான். இப்போ மிடில் ஈஸ்டில் இருக்க ப்ரெஷர் மற்றும் அதுவும் இல்லாமல் யூஎஸ் எலெக்ஷன் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த செல்லிங்க்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. சரி, இந்த 4 பங்குகளை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக் கால்ஸ்லாம் கொடுக்கறதில்ல. நானும் செவி ரிஜிஸ்டர்ட் ட்ரிப் போய்டல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாலும் ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்கள். அதை விட முக்கியம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன்லேயும் தட்டி விட்டுருங்க. அப்படியே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணாத நண்பர்களும் அப்படி ஜாயின் பண்ணிங்க. நிறைய பங்குச்சந்தை சார்ந்த அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி வயரிங். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மதர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாக்குலேருந்து டீமெர்ஜ் பண்ணது தான் இந்த ஸ்டாக்கு. நாம் ஒரு சின்ன இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கோம். டெஸ்லாவோட இந்தியாவில் டெஸ்லாவுக்கு வந்து சப்ளையராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது மதர்சன் தான். ஒரு மிக முக்கியமான ஒரு துறையை சார்ந்த ஒரு பங்கு. அதில் ஆட்டோ ஆக்சிலரிஸ் மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்பேஸ் ரிசர்ச்லேயே இருக்கிறாங்க. ஸோ இந்த மதர்சன் வயரிங்கை பொறுத்த வரைக்குமே அவங்களோட கஸ்டமர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீமியம் காசு, அதாவது லக்ஸுரிஸ் காசு தான். இப்போ என்ன சொல்ல போனால் ஆடி, பிஎம்டபிள்யூ அண்டு போர்ஷே மாதிரியான கார்கள் மட்டும்தான் அவங்களோட மிக முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சப்ளையர்ஸும் இவங்க தான். ஸோ இப்போ இதோட மார்க்கெட் கேபிட்டல் 28,356 கோடி. இதோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 1.50%, கிட்டத்தட்ட 26% வரைக்கும் இப்போ வந்து இயர் ஆன் இயருக்கு க்ரோ காமிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்டாக் வந்து மிகப்பெரிய அளவில் சரிவில் இருக்குது. ஸோ இந்த டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் தான் இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம வந்து அக்குமுலேட்டே பண்ண முடியும். ஸோ டெஃபால்ட்டாக ஐ வில் எக்ஸ்பெக்ட் திஸ் ஸ்டாக் வில் பி கோ ஆன் 150 to 200 rupees ஆன் லாஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட் ஒரு டூ இயர்ஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக யூ கேன் கன்சிடர் தி ஸ்டாக்ஸு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸை பற்றி கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பர்சன்டேஜே உங்களுக்கு இதுக்கான விஷயத்த சொல்லும். செப்டம்பர் குவார்ட்டரில் 14.08%லேருந்து 14.39 வரைக்குமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் வருது சொல்லப்போனால் எஃப்ஐஐஸும் இதில் மிகப்பெரிய அளவு ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இதோட ஃபினான்ஷியலை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இதில் எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் கிட்டத்தட்ட 10.52%, டிஐஸை பொறுத்த வரைக்கும் 16.34% ஹோல்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக பப்ளிக் கையில் 11.41% ஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் போய் இன்னும் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸில் இருக்குது. எம்சுமியை பொறுத்த வரைக்கும், இந்த எம்சுமி வயரிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 64 ரூபாய். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே ஒரு ரைட் டைம் டு பை தான். என்னை பொறுத்த நல்ல ப்ரைஸு. ஸோ இதோட ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தீங்கன்னா 2022-23 7,079 கோடியாக இருந்த டோட்டல் ரெவன்யூ 2024 8,335 கோடியாகவும், இந்த டிடிஎம்ல 8,652 கோடியாகவும் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் யூஎஸ் கூட ரொம்ப பின்னி பிணைந்த ஒரு பங்கும் கூட. அதனால் இந்த ஸ்டாக்ஸில் யூஎஸில் இருக்கக்கூடிய ரெசிஷன் பீரியட்னால இந்த ஸ்டாக்லேயும் ஒரு வாலட்டைல் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் ஆனால் அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வாலட்டைலாக இருக்காது இந்த டவுன் சைடுங்கிறது நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நெட் இன்கமும் பார்த்தீங்கன்னா 487 கோடியிலேருந்து 638 கோடி வரைக்கும் அதிகமாக இருக்குது. இபிஎஸும் 1.
1.10 1.44% மேலே அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஹோல்டிங்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 10.78% மேலே எஃப்ஐஎஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் 14% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க. மீரே அசட் லார்ஜ் மிட் கேப் ஃபண்டு ஒரு பெரிய ஹியூஜ் லெவல் ஆஃப் ஹோல்டிங்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டேல் இன்ஜினியரிங். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸில் பட்டேல் இன்ஜினியரிங் ஒரு இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. இந்த ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் வெளியில் வரும்போது இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இல்லை ஒரு ஷார்ட் டேர்மில் எனக்கு லாபம் போதும்னு நினச்சாலும் ஒரு இன்ஜினியரிங் துறை பங்குகள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு லாஸ்ட் லைவில் கூட சொன்னேன். இல்லை வந்து இந்த ஸ்டாக்ஸில் ஹை வாலட்டைல் இருக்கும், அதில் வந்து ஒரு முக்கியமான பங்காக வந்து இந்த பட்டேல் இன்ஜினியரிங்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஒரு ஆல் டைம் ஹை 813 ரூபாயிலிருந்து ஸ்டாக் வந்து அப்புறம் ஸ்பிளிட்டு அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக குறைஞ்சிடுச்சு. இந்த ஆல் டைம் ஹையை போயெல்லாம் தொடுமான்றதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் ஸ்டாக் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ்க்காக இருக்கக்கூடிய பங்கு தான், அதில் எந்த எதுவும் டவுட்டும் கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 3.57% மேலே இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ரா ஸ்டாக்ஸ் கூட. இப்போ என்ன சொல்ல போனால் ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் வந்து அவங்க கொஞ்சம் குறைச்சாங்க, அதனால தான் இந்த ஸ்டாக்ஸில் ஒரு பெரிய சரிவு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்களோட ஸ்டேக்ஸை பெருமளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து விஜய் கேடியாவோட முக்கியமான போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸும் இது. அதில் பேங்க் ஆஃப் பரோடா கிட்டத்தட்ட 1.21% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்படி பேங்க் ஆஃப் பரோடா மாதிரியான பங்குகள் இருக்குது அப்படின்னா அதில் பிளட்ஜஸ் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் அதோட பிளட்ஜஸ் நான் சொல்கிறேன். பிளட்ஜஸ் 88% மேலே இருக்குது. அது ஒன்று தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராபேக்ஸ். அந்த ட்ராபேக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தவிர்த்துருவாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3.68%, பப்ளிக் கையில் 49.59% மேலே இருக்குது. எப்போதும் பெரிய அளவில் ஒரு ஸ்டாக்ஸில் வந்து ஹோல்டிங்ஸ் வந்து இது மாதிரி பேங்க் ஸ்டாக்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அதை வந்து பிளட்ஜஸ் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த பிளட்ஜஸ் இருக்கிறனால தான் அதுவும் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸில் தான் காட்டும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும் முக்கியமாக. ஸோ இதுலேயும் வந்து சரி உங்களோட ப்ராஃபிட் எப்படி இருக்குது, இவங்களோட ஃபினான்ஷியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிடுவோம். இதில் பட்டேல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 55 ரூபாய் அப்படிங்கிற விலையில் இப்போதைக்கு இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு நல்ல ப்ரைஸ் தான். ஸோ 2023 4132 கோடி, 2024 4752 கோடியாக இருக்குது. ஸோ நெட் இன்கமும் நல்லாவே க்ரோ ஆகிருக்கு, 183 கோடியிலேருந்து 290 கோடி வரைக்கும். ஸோ இன்னும் வந்து இபிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா 3.75 வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ நிச்சயமாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எல்லாமே அடிமட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்காக இருக்கட்டும், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக, ஈக்விட்டாஸாக இருக்கட்டும், எல்லாமே ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மேக்ஸிமம் டவுன் சைடுக்கு தான் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஏன் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய லோன்ஸ் வந்து இப்போ வந்து அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து லோன்ஸில் இருக்கக்கூடிய வராக்கடன் விஷயத்தை வந்து அவங்க நிறைய கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு கொஞ்சம் அவங்க இதுலேருந்து வெளியே போனாலும் மிகப்பெரிய அளவில் ஸ்டேக்ஸ் வச்சுருக்கிறது யாருன்னா ஹெச்டிஎஃப்சி தான். 7.94% வரைக்கும் இந்த ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் இந்தியா அண்ட் எஸ்பிஐ குரூப்பு ஒரு ஆவரேஜ் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான், அதில் வந்து பெரிய மாற்றம் இல்லை. பட் இந்த டேர்ம் வந்து சேஞ்ச் ஆகும்போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்டாக்ஸில். என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இந்த ஸ்டாக்ஸ் ஒரு மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட என்ன சொல்கிறது, இதோட ஃபினான்ஷியல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டாஸோட ஸ்மால் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா 4831 கோடியாக இருந்த இவங்க ரெவன்யூ இப்போது 2024 6285 கோடி வரைக்கும் அதிகமாக இருக்குது. இல்லை நெட் இன்கமும் பார்த்தீங்கன்னா 573 கோடியிலேருந்து 798 கோடி வரைக்கும் இருக்குது. ஸோ இபிஎஸும் 4.86லேருந்து 7.12 வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஹோல்டிங்ஸில் வந்து 9. எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 19.50லேருந்து 19.65 வரைக்கும் உயர்ந்திருக்கு. எஃப்ஐஎஸ் இல்லாமல் டிஏஎஸுமே மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டேக்ஸை வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இல்லை ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டு தான் 5.8% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்கு, அதில் ஒன்றும் பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய எல்லாருக்கும்
பிடித்த பங்கு ஆனால் பயமோடு இருக்கிற பங்கு அப்படின்னு சொல்லலாம் சுஸ்லான் எனர்ஜி. இந்த சுஸ்லான் எனர்ஜி வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த பங்குகள் ஏறிட்டு இருக்கு. இப்போதைக்கு விண்வெளிலையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கு காம்படிட்டராகவே நிறைய ஐநாக்ஸ், விண்ட் எனர்ஜி மாதிரியான பங்குகள் வந்தாலும் ஆனால் சுஸ்லானுக்குன்னு ஒரு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும். அந்த 52 வீக் ஹைன்னு சொல்லலாம். 52 வீக் ஹை 86 ருபீஸ் வந்து தொடும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு கண்டிப்பாக. ஸோ வேன்கார்ட் ஃபண்டு கிட்டத்தட்ட 2.31% மேலே இதை ஹோல்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்னும் கூட ஒரு நல்ல டிப்பில் கொஞ்சம் பை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய அளவு முதலீடுகள் வேண்டாம், ஒரு 200 பங்குகள் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்ட் பங்கு தான், ஆனால் பட்டு அந்த ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ஒரு லாபத்தை தரும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் 23.75%, டிஐஸை பொறுத்த வரைக்கும் 9.02% ஹோல்ட் பண்ணுறாங்க. இதில் போய் நம்மளோட சுஸ்லானோட ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போதைக்கு ரிசல்ட்டை மட்டுமே காரணமாக வச்சு உயர்ந்த பங்கு இப்போதைக்கு கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. உயர்ந்த பங்குகளில் இந்த சுஸ்லான் எனர்ஜி ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் கொஞ்சம் உள்ளே வந்து இதோட ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா 2023 கம்பேர் பண்ணும்போது இவங்க ரெவன்யூ வந்து 8710 கிலோமீட்டராக கோடியாக இருந்திருக்கு. இப்போ வந்து 6575 குறைஞ்சிருக்கு. இந்த டிடிஎம்மும் 7250. ஸோ வந்து அவங்களோட ரெவன்யூ குறையுது, அதை கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி 2023 2849 கோடியாக இருந்த நெட் இன்கம் 660 கோடியாக தான் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் இது இன்னும் வந்து கவனிக்கத்தக்க வேண்டிய பங்கு தான். பட் ரொம்ப பெரிய அளவு முதலீடுகள் வேண்டாம். ஆனால் ஸ்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு வல்லுநர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 100 ஸ்டாக் 200 ஸ்டாக்குக்கு மேலே இதை ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஹோல்டிங்ஸையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஐஸோட ஹோல்டிங்ஸில் ஹெச்எஸ்பிசி மிட் கேப் ஃபண்டு ஒரு மிகப்பெரிய அளவு ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அது மட்டும் இல்லை, ஆக்சஸ் பண்ணுற மோத்திலால் ஓஸ்வால் இவங்க எல்லாமே இந்த ஸ்டாக்ஸை வச்சுருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் வந்து இது லாஸ்ட் 5 இயர்ஸில் ஒன்றும் பெரிய அளவில் கொடுக்கல. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கக்கூடிய பங்கு தான். ஆனாலும் ஹோல்ட் பண்ணலாமான்றதை நம்ம யோசிச்சு தான் செய்யணும், அதுதான் முக்கியம். ஸோ இந்த 4 பங்குகளையும் கொஞ்சம் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். மதர்சன் சுமி ஒயரிங் அண்டு பட்டேல் இன்ஜினியரிங், ஈக்விட்டாஸ் பேங்க் அண்டு சுஸ்லான் எனர்ஜி, இந்த 4 பங்குகளையும் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பங்குகள் ஒரு லாபத்தை தரக்கூடிய பங்குகள் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.